திரைப்படங்களால் தமிழ் சமூகம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா? திரு ராஜா தலைமையில் சுவிட்சர்லாந்து பெர்ன் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. இந்த சுவிட்சர்லாந்து மாதிரி நாட்டை மிகவும் வசதி வாய்ந்தவங்களாம் உண்மையாகவே வந்து பார்க்க முடியும். இப்போ ஐயா சொன்ன மாதிரி 67 ரூபா அந்த கன்வர்ஷன் பார்த்தாலே ஐயோ தண்ணியே குடிக்காம போயிடலாம் போல அப்படின்னு தோணுது. அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லைங்க இங்கே எங்கே எந்த தண்ணி வேணா குடிக்கலாம், பாட்டில் தண்ணி தான் வாங்கி குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாத்ரூம் தண்ணியும் குடிக்கலாம், பாத்ரூம் தண்ணியும் குடிக்கலாம். இங்கே எங்கள் ஊரில் பாட்டில் தண்ணியே பாத்ரூம் தண்ணி மாதிரி தான் இருக்கு. ஆமாம். இப்போ இங்கே சுவிட்சர்லாந்து மாதிரி நாட்டை தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் அழகழகா ஃப்ரேமாக போட்டு காமிக்கிறாங்களே. எங்கள் ஊரில் அதை தான் பார்த்துருக்காங்க, இப்படியும் இருக்கும் போல பனி பிரதேசம். ஆக சினிமா வந்து ஒரு சராசரி மனிதனின் கனவை பூர்த்தி செய்யறது. ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் ஒரு சராசரி ஒரு மாணவனுடைய கிளாஸ் ரூம் அட்டென்ஷன் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷமா. 20 நிமிஷத்துக்கு மேலே அவனால் கவனிக்க முடியாது. ஒரு வாத்தியாருக்கு அதை விட கம்மி, 10 நிமிஷத்துக்கு மேலே அவருக்கு கவனிக்க முடியாது. ஒரு 2.5 மணி நேரம் வயசானவர்கள் முதல் குழந்தைகள் வரைக்கும் ஒரு தியேட்டரில் உட்கார வச்சு ஒரு படம் ஒன்று போடுறாங்கன்னா அதை விட மிகப்பெரிய சோஷியல் இன்டகிரேஷன் வேறு என்னங்க இருக்கு? அருமை. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படம் போய் பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கு. நேற்று நான் என்னோட பிரான்ஸ்லேருந்து வந்த சில நண்பர்கள் என்னோட காரில் கூட்டி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, டிக்கெட் போட்டாச்சான்னு கேட்குறாங்க. எதுக்குன்னா பாகுபலி படம் பிரான்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, ரைட்? இன்னைக்கு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள்லாம் ஒரு சோஷியல் இன்டகிரேஷனாலே அது மூவியாக தானே இருக்கு. அந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்க தமிழ் சமூகத்தை பார்க்க முடிகிறது. மூன்றாவது லிட்ரேச்சர், ஹிஸ்டரி. ஒரு லீடரை வந்து நம்ம புக்கில் பார்த்துருப்போம். இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருப்பார்னா, பல பேர் சிவாஜி கணேசன் படத்தை தான் காமிப்பாங்க. கப்பலோடி தமிழ்னால சிவாஜி கணேசன் படத்தை தான் காமிப்பாங்க. சிவபெருமானே சிவாஜி கணேசன் மாதிரி தான் இருக்காங்க. திருவிளையாடல் பார்த்த பிறகு அம்மன் அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன் படத்தை காமிக்கிறாங்க, அவங்க நடிச்ச படத்தை. அந்த காலத்துல KR விஜயா. சரி, நாங்க இந்த காலத்து ஆளுங்க இல்லையா? எங்க காலத்தை சொல்றீங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறது வந்து இன்னைக்கு சினிமாவாக தான் இருக்கு. அதனால நம்ம பெற்றது தான் அதிகம். சென்னையிலேருந்து ஏர்கிராஃப்டில் வரும்போது என் பக்கத்தில் 2 பேர் உட்காந்துருந்தாங்க. யாருன்னு சொல்ல மாட்டேன், ஸ்டேஜில் தான் இருக்காங்க அந்த 2 பேருமே. இதெல்லாம் ஒரு விடுகதையா? மொத்தம் வந்தது 3 பேர், என்ன தவிர 2 பேர் தான். இது ஒரு விடுகதையா? அதில் ஒருத்தர் பேர் வந்து 6ல் ஆரம்பிச்சு 7 முடியும், நடுவில் 2 வேர்டு இருக்கும். பிளெயின் கிளம்புனதுல இருந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டாங்க, சரிங்களா? அதில் குறிப்பாக எதிரணியில் இருக்காங்க பாருங்க. பிளெயின் இந்த துபாயிலிருந்து பாரிஸ் வர வரைக்கும் கொஞ்சம் லாங் ஃப்ளைட்டு. எல்லாருமே வாயை தொடர்ந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஃப்ளைட்டே அமைதியாக இருக்குது. திடீர்னு பார்த்தா எங்கள் சேர் மட்டும் குலுங்குது. அப்படியே அது டர்புலன்ஸ். அது டர்புலன்ஸ் சவுண்ட் வருது பயங்கரமா. என்னன்னு பார்த்தா நம்ம பாரதி மேடம் ஆண்டவன் கட்டளை படத்தை பார்த்து விழுந்து சிரிக்கிறாங்க. சீட் பெல்ட் இல்லைன்னா கண்டிப்பா கீழே விழுந்திருப்பாங்க. விளையாட்டுக்கு சொல்ல 4.5 படம் பார்த்துருக்காங்க. வர ஃபுல்லா அங்க இருக்கிற எல்லா தமிழ் படத்தையும் பாஸ்வேர்ட் பண்ணி எல்லாத்தையும் படம் பார்த்துருக்காங்க. 4.5 படமா? இது 7.5 மாதிரி இருக்கு. இப்ப இவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நேத்து திருப்பி கார்ல வரும்போது பாட்டு, உறக்க பாட்டு நல்லா பாடுறாங்க, வேற அருமையான குரல். இவங்க பெற்றது அதிகம். ஓவரா இருக்கு. நடுவர் அவர்களே, நீங்கள் நடுவர். இங்க பாரதி மேடம்க்கு நீங்க கவுண்டர் கொடுக்க முடியாது. இல்லையா, அந்த வேலையை நான் தான் செய்ய வேண்டும். குரல்னு சொன்னதுனால நல்ல படம் பார்த்துட்டு வந்து அதுவும் விழுந்து சிரிச்சுட்டு வந்து இவங்க என்ன பேச போறாங்கன்னு எனக்கு தெரியல. பாட்டு ஐயா, இன்னைக்கு இளையராஜான்னு ஒருத்தர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில பல இமோஷன்ஸ் இல்லாம போயிடும். அவர் தூங்குறதுக்கு பாட்டு எழுதியிருக்காரு, காதலுக்கு பாட்டு எழுதியிருக்காரு, சோகத்துக்கு பாட்டு எழுதியிருக்காரு. என்ன இமோஷன்ஸ் வேணும் உங்களுக்கு? அருமையான பாடல்கள். ஏஆர் ரஹ்மான் எங்க கட்சி சார்ந்தவர் ஏற்கனவே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் அருமையான பாடல்கள். அந்த ஆஸ்கர் மேடையில் 2 கையில் அந்த 2 ஆஸ்கரை வச்சுக்கிட்டு ஆஸ்கர் மேடையில் தமிழில் பேசிய பெருமை. எல்லா புகழும் இறைவனுக்கே, ரைட்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆஸ்கர் நாயகன் அப்படின்னு நம்ம ஊரால தானே நம்ம கொண்டாடுறோம். ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், சிந்து பைரவி மாதிரி ஒரு படம் பல வருடம் பல நூற்றாண்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டதை வந்து ஒரு படம் வந்து சாதிச்சுட்டு போச்சு. ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிட்டு போனாங்களே, 400 சிந்து காவடி சிந்துன்ற பாட்டு. இன்னைக்கும் அது எங்க கட்சியிலிருந்து சொன்னாங்க இல்லையா, கண்ணுத்தல் முத்தமிட்டால் அந்த பாடல். அது போன்ற எத்தனை பாடல்கள். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே, இது மாதிரி அருமையான பாடல்கள். அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் தண்ணி தான் வரும். என்ன ஒரு இமோஷன்ஸை கொடுக்குற பாட்டு. இன்னைக்கு அந்த பாடல்கள் எல்லாம் இல்லைன்னா நம்மளாம் நடைப்பணமா தானே இருக்க போறோம். அருமை, ரைட்? ஒரு லாங் டிரைவ் நீங்க போறீங்க, இங்கேருந்து ஒரு லாங் டிரைவ் போறீங்கன்னா
எது எடுக்கிறீங்களோ இல்லையோ, சாப்பாடு எடுக்கிறீங்களோ இல்லையோ, உங்க துணிமணி இருக்கீங்களோ இல்லையோ, உங்க ஐபாட் இருக்கா, உங்க போன்ல பாட்டு இருக்கா அப்படின்றத முதல்ல பாக்குறோம். அது நம்மளுடைய ஒரு அங்கமாகவே இருந்துட்டு தான் வருது. இந்த சைட்ல இருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. படம் எல்லாம் நீங்க 1945ஆம் ஆண்டு 47ஆம் ஆண்டு எத்தனை படத்தோட லிஸ்ட் உங்களுக்கு வேணும்? நான் சொல்றேன் உங்களுக்கு. ரமணா இந்தியன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. கரப்ஷனை பத்தி பேசினாங்க, ஆர்கன் ட்ரேடை பத்தி பேசினாங்க இந்த படத்துல. அப்பா சமுத்திரக்கனியின் அப்பான்னு ஒரு படம், தயவு செஞ்சு பாருங்க பார்க்கலன்னா. பேரண்டிங், ஒரு அப்பாவின் ரோல் என்னன்றது அந்த படம் அவ்வளவு அழகா காமிச்சது. இந்த சைடு குற்றச்சாட்டு, அப்பாவும் பிள்ளையும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு. உண்மையாவே நீ தண்ணி அடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி தப்பு, தண்ணி அடிக்கிறது தப்பு. நான் தண்ணி அடிக்க மாட்டேன். ஏன்னா ஒரே ஒரு விஷயம்தான். காலேஜ் படிக்கும் போது எங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. ட்ரிப்பு போகும்போது, தம்பி இந்த டைம்ல தான் தண்ணி அடிக்கிற பழக்கம் வரும், இந்த ஸ்டேஜை தாண்டிட்டேன்னா தண்ணி அடிக்கிற பழக்கம் வராதுடா தம்பி, ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் யூ டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னாரு. அந்த ஒரு காரணத்துக்காக குடிக்காம இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். ரைட்? சினிமாவை பார்த்து பசங்க கெட்டு போறது இல்லை. வீட்டுல அப்பா தண்ணி அடிக்கிறாரு, அம்மா கோவப்படுறாங்கன்னா அதை பார்த்து தான் கத்துக்கணும். முதல்ல அதை நம்ம பார்ப்போம், சினிமா மேல பழிய போடுறது. எல்லாத்துக்கும் சினிமா தான் காரணமா? எஜுகேஷன்னா எப்படி இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் பள்ளி எப்படி இருக்கணும்ன்றது. சாட்டைன்னு ஒரு படம், சேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு. அது வேற படம், அது வேற. சாட்டை, காக்கா முட்டை, இறுதி சுற்றுல வர அந்த கேரக்டர் என்னோட ஃபவுண்டேஷன்ல இருக்க ஒரு பொண்ணோட கேரக்டருங்க. பாக்ஸிங்ன்றது ஒரு போர் மேன் ஸ்போர்ட். நார்த் மெட்ராஸ்ல இருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஏழை ஸ்போர்ட். அது அந்த ஸ்போர்ட்ல இருக்கிற அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட ஸ்ட்ரகிளை எடுத்து காமிச்சது அந்த படம். இறுதி சுற்று, ஜோக்கர், குற்றம் கடிதல், விசாரணை, போலீஸ்னா என்ன, அந்த சைடு என்னெல்லாம் நடக்கும்ன்றத காமிச்ச படம் விசாரணை. ஆஸ்கர் வரைக்கும் போயிருக்கு அந்த படமும். உலக திரைப்பட விழாக்களுக்கு அதிகம் போன படம். நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொன்னாங்க. பல காலேஜஸ்க்கு போய் நான் பேசிட்டு வரேன். நான் சொல்ற பல விஷயத்த ஒரே படம் ஒரு சிம்பிள் டயலாக்ல முடிச்சுட்டு போயிடுச்சு. நண்பன் ஒரு படம் வந்தது, விஜய் மட்டும் இல்ல. அதுல ஒரு பர்டிகுலர் சீன் வரும். தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகள் எல்லாமே இன்ஜினியர் இல்ல டாக்டர் ஆகணும் தான் நம்ம அங்க சொல்லி வளர்ப்போம். அதுல ஒரு படத்துல வந்து அந்த அப்பா வந்து பையனை வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவார், பையனுக்கு வந்து போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. அந்த டயலாக் மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் தான் போகும். அப்பா லேப்டாப் வாங்கி வச்சிருப்பாரு, பையன் போய் முட்டிக்கால் போடுவான் அப்பாவுக்கு முன்னாடி. முட்டிக்கால் போட்டு, அப்பா எனக்கு போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை அப்படின்னுவான். அப்பா சொல்லுவாரு, டே நீ இன்ஜினியர் ஆனா வெளிநாட்டுக்கு போகலாம், நிறைய சம்பாதிக்கலாம், கார் எல்லாம் பெரிய பெரிய கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம் அப்படின்னுவான். பையன் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், அப்பா நான் போட்டோகிராஃபர்னா நான் சந்தோஷமா இருப்பேன்ப்பா அப்படின்னுவான். பேஷன், ஃபாலோ யுவர் பேஷன் சொன்ன படம் நண்பன்ற படம். கவன், ஏன் இப்ப லேட்டஸ்டா வந்த கவன்ற படம். நம்ம எல்லாம் ரியாலிட்டி ஷோவை பார்த்து ஆஹா இப்படிதான் இருக்குமோ ரியாலிட்டி ஷோ நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த முகத்திரியை கிழிச்சது பாருங்க கவன் என்ற படம். பாகுபலி, இப்படியும் ஒரு படம் எடுக்க முடியும். இமேஜினேஷன், இந்தியர்களால் எடுக்க முடியும். ஒரு இமேஜினேஷன் தானங்க அது. இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமா? ஒன்னும் இல்ல, நேத்து எங்க ஆபீஸ்ல வந்த லீவ் அப்ளிகேஷன் எல்லாம் இப்படிதான் இருக்கு. வாட்ஸ்அப்ல வருது பாருங்க. ரீசன் ஃபார் லீவ் எஸ்டர்டே என்ன தெரியுமா? டு நோ வை கட்டப்பா கில்டு பாகுபலியா. மொழி, 36 வயது நிலை. அன்பே சிவம், இந்த படம் ஆல் டைம் பெஸ்ட் மூவி. அன்பே சிவம், இந்த படத்தெல்லாம் இவங்க பார்த்திருக்காங்களான்னு தெரியல. தயவு செஞ்சு பார்க்கலனா போய் பாருங்க. கன்னத்தில் முத்தமிட்டால், துருவங்கள் 16, 22 வயசுல ஒரு பையன் டைரக்ட் பண்ணியிருக்கான். துருவங்கள் 16. ஒரு காலத்துல சினிமானா பணம் இருக்கணும், பெரிய பலம் இருக்கணும், அப்பா பெரிய ஆளா இருக்கணும், அப்படி இருந்தாதான் படம் எடுக்க முடியும்ன்ற காலம் மாறி இன்னைக்கு கிரவுட் ஃபண்டிங் மூலமாகவும் படம் எடுக்கலாம் அப்படின்ற நிலைமைதான் இன்னைக்கு வந்திருக்கு. சினிமா இஸ் an ஆர்ட். இதுல நல்ல கதையும் சொல்ல வேண்டும், சமூகத்தில் நடக்கும் அவலங்களையும் சொல்ல வேண்டும். சமூகத்தில் நடக்கும் அவலங்களை அப்படியே சொன்னால்தான் அது ரியாலிட்டியா இருக்கும், இல்லாட்டினா அது மிகப்படுத்தப்பட்ட உண்மையாகத்தான் தெரியும். ஃப்ளோ சார்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. இதை சொல்லி மட்டும் நான் முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு தப்பு செய்றீங்க, தப்பு செஞ்சா முதல்ல என்ன கேட்போம்? யாராவது பார்த்தானான்னு பாரு. பார்க்கலையா, ஒரு பிரச்சனையும் இல்லை, மூடி மறைச்சிரு. ரைட்? பார்த்துட்டானா வேற யார் மேலேயா பழி போட முடியுமான்னு பாரு. ரைட்? பழி போட முடிஞ்சா பழிய போட்டு எஸ்கேப் ஆயிடு. அதுவும் பண்ண முடியலையா, சினிமா மேல பழிய போட்டுரு. சினிமாவால தான் நான் கெட்டேன் அப்படின்ட்டு. அந்த கருத்தை தயவு செஞ்சு மாத்துங்க. இன்னைக்கு சொசைட்டியில் நடக்கும் அவலங்களுக்கு கிளாஸ் ரூமில் மாரல் எஜுகேஷன் ஒரு வகுப்பையே எடுத்துட்டோம். மாரல் கிளாஸ் வந்து மேக்ஸ் கிளாஸ் ஆயிடுச்சு, அதை எடுத்தாச்சு. பெற்றோர்கள் நம்மளுடைய பேரண்டிங் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுறோம். ஏன் அந்த படம் அடல்ட்ரேட்டட் படம், ஏரேட்டட் படம், 18 வயசுக்கு மேலதான் பார்க்கணும்னா ஏன் குழந்தைய கூட்டிட்டு போறீங்க அந்த படத்துக்கு? எதுக்காக கூட்டிட்டு போறீங்க? கடைசியாக அன்னப்பறவைன்னு ஒரு மித்தாலஜிக்கல் பேர்டு ஒன்று இருக்கும். அந்த அன்னப்பறவையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பாலையும் தண்ணியும் வச்சா அது பாலை தனியா எடுத்துருமா, தண்ணியை தனியா விட்டுருமா. சென்னையில எல்லாம் இந்த பறவை வந்து செத்துரும். ஏன்னா பால்ல தண்ணி ஊற்ற மாட்டோம், நாங்க தண்ணியில தான் பாலை ஊற்றுவோம் அந்த ஊர்ல.
ஆனால் சுவிட்சர்லாண்டில் பால் நல்லா இருக்குன்றாங்க. ஒருவேளை இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. பாலை மட்டும் எடுத்துட்டு தண்ணியை மட்டும் விட்டுடுமா. சினிமாவும் அது போல தான். அன்னப்பறவை போல் பாலை எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வளவு ஒருவேளை அந்த தண்ணி இருந்துச்சுன்னா, ஓகே, சமூக அவலங்கள் அதில் இருந்துச்சுன்னா, தப்பான கருத்துக்கு இருந்தால் அதை ஒமிட் பண்ணிடலாம். ஆக எங்களுடைய பலமான வாதம் நடுவர் அவர்களே, சினிமாவால் நாம் பெற்றதே அதிகம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி. அருமை அருமை. திரு சுஜித் குமார் அவர்கள் இப்படி பேசுவார் என்று நான் சத்தியமாக நினைக்கிறேன். உண்மையை சொல்லு, எந்த பில்டப்புமே இல்லாம, ஒரு பேச்சாளரான தோரணை இல்லாம, ஏற்கனவே ஒரு இமேஜ் இல்லாம, நிறைய அறிமுகம் இல்லாம, எதுவுமே இல்லாமல் சுயேட்சையாக ஒரு தொகுதியில் ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பேச்சு மேடை எப்படி மனிதர்களை மாற்றி விடுகிறது பாருங்க. எத்தனை படங்களை அவர் எடுத்து, அவங்க என்னமோ சொன்னாங்க, பழைய காலத்தில் பேசுறீங்க. அவர் சொன்ன படமெல்லாம் போன மாதம் வந்ததுமா. ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். கிரவுட் ஃபண்டிங் வரைக்கும் சொல்லியிருக்கிறார். ஒரு தனி தயாரிப்பாளன் கையில் இல்லை, ஒரு சில முதலாளிகள் கையில் இருந்தது. கிரவுட் ஃபண்டிங் மூலமாக திரைப்படம் தயாரிக்கப்படுகிறது. இந்த சிந்தனை வந்தது சினிமா துறையில். ரொம்ப அழகான செய்தி அது. நல்லா சொல்லியிருக்கிறார். சினிமா பாடல்கள், வசனங்கள், இவன் பேஷனை துரத்தி போ, அதுதான் வாழ்க்கை, பணத்தை துரத்தி போகாதே. லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு தமிழன் 2 கைகளிலும் 2 ஆஸ்காரை வைத்துக்கொண்டு தமிழில் பேசினான். அந்த ஊருக்கு பேர் லாஸ் ஏஞ்சல்ஸ். எனக்கு என்னவோ அது தமிழுக்கு கிடைத்த கெயின் என்று தெரிகிறது. தமிழுக்கு கிடைத்த வரவு அது. இதெல்லாம் சரி, இந்த ஃப்ளைட்டில் வரும்போது யார் என்ன படம் பார்க்குறா, யார் என்ன பாட்டு கேட்குறா, இதெல்லாம் யார் கேட்க சொன்னா? சரி, அப்படியே தான் பார்த்தீங்க, அதை இங்கேயே சொல்றீங்க. உண்மை தானா வெளியில வந்துடும். சாட்டைன்னு சொல்ல வந்தவர் சேட்டைன்னு சொன்னாரு பாத்தீங்களா? கொஞ்சம் சேட்டை தான். திரைப்படங்களால் தமிழ் சமூகம் பெற்றதே அதிகம் என பேசிய திரு சுஜித் குமாருக்கு பதிலளிக்க வருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர். அடுத்த வாரம் சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு கோவையில். லட்சக்கணக்கான திருமணங்களை முடித்து வைத்துள்ள கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு ஜூலை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை பீளமேடு இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது. காலையில் நடைபெறும் வரன் அறிமுக நிகழ்ச்சியில் கல்யாண மாலை திரு மோகன் அவர்களோடு பங்கேற்று உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தி உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க விருப்பமா? தொடர்பு கொள்ளவும் திரு ரமணன் 9840891400. மாலையில் மிகச் சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் நடைபெற உள்ளது. பேச்சரங்கத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்று உங்களை நீங்களே சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பார்த்து மகிழ விருப்பமா? உங்கள் இலவச அனுமதி சீட்டை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். திரு ஈஸ்வரன், ஸ்டார் வேவ்ஸ் மீடியா 9363334440 மற்றும் திரு கணேஷ் பாபு, தியா என்டர்பிரைசஸ் 9787311008. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.